அதுதான் இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு லவ் ஃபெயிலியர் கூட கம்பேர் பண்ணோம்னா இதைய வந்து நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணி இத்தனை காலமாக சப்போர்ட் பண்ணி சடனாக ஸ்டாப் பண்ணுவோம். அதனால பிரெயின் டேமேஜ் ஆகும். அடுத்த உறுப்பு முக்கியம் வந்து சிறுநீரகத்தினுடைய செயலில் வந்துடும். அப்புறம் மற்ற உறுப்பு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றா அப்படியே டேமேஜ் ஆகிட்டு வரும். இந்த கான்செப்டை வச்சு நம்ம அந்த ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி அப்போ இன்னும் ஒரு 15 நிமிஷம் பேசப்போம். இதய செயலிங்க, அது இதய பலவீனம். சரி, இப்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு வயசில் ஆஞ்சியோகிராம் பண்ணியிருப்பாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வால்வ் இஷ்யூ இருந்து பலூன் சிகிச்சையில் வால்வ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, வால்வே ரிப்பேரோ ரீப்ளேஸோ பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கிராஸ் ஆகும்போது ஒரு 30-35 வருஷத்தில் நடந்தால் அதிகமாக மூச்சு வாங்குறது, கை கால் வீக்கம் கொடுக்கறது, யூரின் கம்மியாக போகிறது, இந்த கஷ்டத்தோடு வருவாங்க. ஃபோனில் சொன்னாலே நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஆகும்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கும், அதனால் இது மாதிரிலாம் வரும் அப்படின்னு நினைக்க தோணும். இதுதான் ஒரு சிம்டமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நாம் 25 வருஷத்துக்கு பைபாஸ் பண்ணவங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு, மூச்சு திணறந்து போனோம், நுரையீரல் நீர் சேர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது காமனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு இது. நுரையீரல் நீர் சேர்றதுக்கு என்ன மெடிக்கல் டைம்? பல்மனரி எடிமா. பல்மா அப்படின்னா நுரையீரல், எடிமானா வீக்கம். நுரையீரல் வீக்கம் வந்துருச்சுன்னா நீர் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு சீரியஸான கண்டிஷன். கொஞ்சம் பேருக்கு அந்த நீர் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுத்தா பெட்டர் ஆகிடுவாங்க. கொஞ்சம் பேருக்கு அந்த மாஸ்க் வெண்டிலேஷன் வச்ச பெட்டர். சில பேருக்கு இன்டுபேஷன் பண்ணி மூச்சு டீ போட்டு வெண்டிலேட்டர் வச்சா தான் ஸ்டெபிலிட்டியே வரும். இந்த அளவுக்கு போகிறது எல்லாமே இதயத்தினுடைய பலவீனத்தினாகும். அதுமாரி ஆகாமல் இருக்கிறவங்கள நாம் இப்போ பைபாஸ் பண்ண பிறகு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 1 இயருக்கு 3 months வந்தோம்னா அப்புறம் 1 in 6 months வர சொல்லுவோம். இடையிலே நாம் எதை கண்டு உணரலாம். இந்தமாரி இதே செயலின்மை இருக்கா, இதுக்கு நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பு ட்ரக்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ண சொல்லி இது பண்ணிட்டோம்னா இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான அந்த நுரையீரல் நீர் கோப்புற தங்க வராது. பல்மனரி எடிமா ஒரு சீரியஸான லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன். அக்சஸ் இல்லை, ரொம்ப ரிமோட் வில்லேஜில் இருக்காங்க, மலைப்பகுதியெலாம் இருக்காங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இதாகி கார்டியாக் அரெஸ்ட் வரும். அரெஸ்ட் வந்தால் என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு பிரெயின் டேமேஜ் ஆகிடும். பிரெயின் டெத் ஆன பிறகு ஹாஸ்பிட்டலே அழைச்சிட்டு போனால் கூட இவங்க பிராட் டெட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க சொல்ல வேண்டியது ஆகிடும். அதனால் இதய பலவீனங்கிறது ஓவர் நைட்டு நாள் படுத்து எழுந்துச்சு அடுத்த நாள் வர்றது. இது 4 படம் கொஞ்சம் கொஞ்சமாக இதயத்தினுடைய தசை செயல் எழுந்து வர்றது தான் ஹார்ட் ஃபெயிலியர். சரிங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ 2 சொன்னோம். ஒன்று வந்து இதயத்துக்கு இப்போ ரத்த ஓட்ட தடையினால வர்ற அந்த ஹார்ட் அட்டாக், அது சம்மந்தமான ஒரு கோர்வையான இது. இன்னொன்று வந்து இதயத்தினுடைய வால் சார்ந்த சில பிரச்சனைகள். ஸோ இதை வந்து நாம் இந்த விஷுவல் ரீதியாக பார்க்கும்போது இதனுடைய காரணம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சொன்னது இந்த கொரோனரி ஆர்டரி. கொரோனரி ஆர்டரி இதயத்துக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய். இப்போ உங்களுக்கு கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம், சிஏபிஜி, அதாவது அந்த ரத்த குழாய்க்கு நம்ம பைபாஸ் கொடுத்து ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும். இது பண்ணலைன்னா இன்னும் 6 மாதம் 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துல ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கும். ஒன்றாவது முக்கியமான காரணம் இதய பலவீனத்துக்கு வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இதயத்துக்கு ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது. சரிங்களா? இப்போ ஹார்ட்டினுடைய பம்பிங் இப்படி பண்ணுறது வந்து 50 விழுக்காடுக்கு மேலே இருந்ததுன்னா ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம். 50 விழுக்காடு கீழே இருந்ததுன்னா செயலின்மை செட்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 50க்கு கீழே இருக்கிறத நம்ம 3 வகையாக பிரிப்போம். 40லேருந்து 50, 30லேருந்து 40, 30க்கு கீழே. ஒருத்தவங்களுக்கு அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், ஹார்ட்னுடைய பம்பிங் ஃபோர்ஸ் 30% கீழே இருந்ததுன்னா அது வந்து சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன். அதுக்கு காரணமான காரணிகளை பார்த்தோம்னா ஒன்று ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இதயத்துக்கு ரத்த குழாயில் அடைப்பு வரும். அடுத்தது வந்து வால்வுலார் ஹார்ட் டிசீஸ், இதய வால்வில் சுருக்கமோ தளர்ச்சியோ இருந்து ரத்த கசிவோ அதனுடைய இறுக்கமோ இருக்கிறதுனால வருது. 3வது தான் வந்து நம்ம ஒரு சிலருக்கு பார்ப்போம். ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்குறோன்னா ஒருத்தவங்க 2 பேருக்கு வந்து இதய ரத்த ஓட்டத்துலேயும் குறை இருக்காது, வால்வுலையும் குறை இருக்காது, ஆனால் தசை வந்து செயலிழக்கும். இதை தான் நம்ம வந்து பிரைமரி கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம். இது இந்த கோவிட் பீரியடில் நிறைய பேருக்கு ரத்த குழாய் அடைப்புனால ஹார்ட் ஃபெயிலியரே வந்துடும். அந்த வைரஸினுடைய தாக்கத்தினால அது வந்து தொற்றுனால வரும். இந்த பிரைமரி கார்டியோ மயோபதி சில ஃபேமிலியிலே கூட ரன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வில்லேஜில் ஒரே குடும்பத்தில் 4 பேருக்கு இதய பலவீனம் ஃபெயிலியர். அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணால் ரத்த குழாய் நல்லா இருக்குது, எக்கோ பண்ணால் வால்வில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தசை வந்து சரியாக ஃபோர்ஸாக கண்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அந்த கண்ட்ராக்ஷன் அந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா இதயம் வந்து தளர்ந்துடும். தளர்ந்ததுன்னா அதனால் ஃபெயிலியர் செட் ஆகிடும். ஸோ
ஸோ இப்போ நம்பர் 1 கொரோனரி ஆர்டிரிட்டிஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட் இது. நம்பர் 2 வந்து இதய வால்வு சம்மந்தமான பிரச்சனை. நம்பர் 3 வந்து இதயத்துடைய தசை செயல். அதுதான் இந்த பிரைமரிங்கிறது. வேற எந்த காரணமும் இருக்காது, அந்த தசை செயல் இருக்கும். இது ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்காக வரலாம். நான் அந்த ஃபேமிலி சொன்னேன் இல்லைங்களா, ஒரே குடும்பத்தில் வர்றது அந்த ஜீனுடையது, நம்ம இந்த இதனுடைய மரபு காரணிகளால் வர்றது தான் இந்த பிரைமரி கார்டியோமயோபதி. வைரல் இந்த இன்ஃபெக்ஷன், இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோவிட் பீரியடில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வைரல் கார்டியோமயோபதி. நெக்ஸ்ட் இது இல்லாமல் ஒரு சில பேருக்கு இது ரொம்ப ரேராக கேள்விப்படும். ப்ரெக்னென்சி வந்து டெலிவரி பண்ணதும் அம்மாவுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க, மூச்சு திணறல் இருக்குது, நீர் கொசுங்கிற முறைகள், அதெல்லாம் வந்து நம்ம இந்த கேட்டகரியில் வருவோம். பிரசவக்கால இதய தசைகள் வந்து பெரிபார்ட்டம் கார்டியோமயோபதி. மயோபத்தி அப்படிங்கிறது, மயோனா தசை, பத்தின்னா செயலின்மை, கார்டியோமயோபதி இதய தசை செயலின்மை பலவீனம், அதுதான் கார்டியோமயோபதின்னு சொல்றது. இந்த 3 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு எதுவுமே தொந்தரவு இருக்காது. ரத்த குழாய் நல்லா இருக்கும், வால்வு நல்லா இருக்கும், தசை பிரைமரியாக நல்லா இத்தனை காலம் இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு 30 வருடமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதின்னு ஒரு கண்டிஷன் செட் ஆகும். அது வந்து முழுக்க நாம் எடுக்கிற அந்த ஆல்கஹால் பானத்தினால். சாராயம் சொல்கிறோம் இல்லைங்களா, சாராயம் குடிக்கிறதுனால கல்லீரல் மட்டும் பாதிக்கப்படலை, இதயமும் பாதிக்கப்படும். இதய தசை செயலின்மை ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதி. ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்து கண்ட்ரோலே பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தாலும் இதய தசை பலவீனமாகும். அதுதான் வந்து ஹைப்பர்டென்சிவ் கார்டியோமயோபதி. கார்டியோமயோபதினா இதய தசை செயலின்மைன்னு ஆகும். அது எல்லாத்துக்கும் சஃபிக்ஸாக போட்டோம்னா அது கூட இதனுடைய காரணமும் தெரியுது. ஹைப்பர்டென்சிவ் கார்டியோமயோபதி, டயபெட்டிக் கார்டியோமயோபதி. இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எது பண்ணுறோம் பண்ணியோ ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இதயத்தை பாதுகாப்போம். நமக்கு ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம்னா அது ஈக்குவலி பேட். புரியுதுங்களா? ஸோ டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் 2 தான் இதயத்துக்கு முக்கியமான நாள்பட்ட நோயில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணி. அது என்ன சொல்லணும்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நம்ம வாழ்க்கை இதை வச்சு வர்றது தான் இந்த டயபெட்டிஸும் ஹைப்பர்டென்ஷனும். வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி உணவு முறையெல்லாம் மாற்றினாலும் இது ரெண்டுமே நல்ல கண்ட்ரோலுக்கு வச்சிடலாம். சுகர் ப்ரெஷரை கண்ட்ரோல் வச்சிருந்தா இதயத்தினுடைய தசை பாதிப்பையும் தடுத்துடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மெட்டபாலிக் ஸ்டோரேஜ் டிசீஸ்லாம் நமக்கு குழந்தைங்களுக்கு, அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு சில பேருக்கு ஸ்டோரேஜ் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் வரும். புரத படிவு நோய், இந்த அமெலாய்டோசிஸ். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க அமெலாய்டோசிஸ் கண்டிஷனால ஹார்ட் ஃபெயிலியரில் வந்தாங்க. அது வந்து ரொம்ப ரேர். ஒரு 100 ஹார்ட் ஃபெயிலியர் பார்த்தோன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த அமெலாய்டோசிஸ், அது வந்து ஒரு புரதம் அதிகமாக படிக்கிறதுனால வர்ற ஒரு. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க சடனாக ஹார்ட் ஃபெயிலியர் வந்தால் அதுக்கு வந்து இதுதான் ஒரு காரணம். அது யூஸ்வலாக ரெக்கவரபிள். ஒரு 3 மாதத்துக்கு மருந்தெல்லாம் கொடுத்தோம்னா பழையதுக்கு ரெக்கவர் ஆகிடுவாங்க. ரத்த கொதிப்பு, நீரிழிவெல்லாம் நம்ம வாழ்பட நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா அதனால் இதயம் பலவீனமாகும். கால்சிஃபிகேஷன்ங்கிறது ஒரு டீஜெனரேஷன். நம்ம உடம்புல கால்சியம்ங்கிறது ரத்தத்தில் இருக்கிற ஒரு தாது, அது வந்து டீஜெனரேட் ஆகிறதுனால படியும். இப்போ நம்ம ரத்த குழாயில் கொரோனரி ஆர்டரி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரால் படியும். கொலஸ்ட்ரால் படிஞ்ச அந்த படிவு திக்காகி நாள்பட இருக்கும்போது அதில் போய் கால்சியம் படிஞ்சு உடம்புல எந்த ஒரு தசையுமோ செல்லோ உயிர்ப்பு இல்லாமல் அந்த டீஜெனரேட்டிவ்னு சொல்கிற அந்த சிதைமாற்றம் ஆச்சுன்னா அதில் கால்சியம் படிஞ்சு அதை டவுன் மாரி மாற்றிடும். அதனால தான் கால்சிஃபிகேஷன் வருது. இது நம்ம ரத்த குழாய்க்கு ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது அந்த ரத்த குழாய் மூளைக்கு போய் ரத்த குழாயில் ஆரம்பிச்சு காலுக்கு போய் ரத்த குழாய் கால்சியம் படிக்கும். அதான் கால்சிஃபிகேஷன் சொல்லுவோம். கால்சிஃபிகேஷன் இஸ் a deposit of calcium to the vessel wall or the organ. இப்போ இது நான் முன்னாடி அந்த ஓப்பனிங்லேயே சொன்னேன், இதெல்லாம் தான் அறிகுறியாக இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர்னா எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மூச்சு திணறல் இருக்கும், படபடப்பு இருக்கும். தேவையில்லாமல் சின்ன சின்ன எக்ஸசைஸில் கூட ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிச்சதுன்னா ப்ராப்ளம் ஹார்ட் ஃபெயிலியர் செட் ஆகிட்டு இருக்கலாம். மூச்சு திணறல், படபடப்பு, உடல்லாம் வீக்கம் இருக்கும், கை கால் வீக்கம், முகம் வீக்கம், காலையில் படுத்து ஏந்திச்சது முகம் வீக்கமாக இருக்கும், கால் ரொம்ப சொரந்து போயிருக்கும் ஈவினிங் டைம்லாம். அப்படி இருக்கிறது வந்து ஹார்ட் பம்பிங் கம்மியாகி நீர் வந்து பிரியாததுனால வர்ற. ஸோ மூச்சு திணறல், படபடப்பு, கை கால் வீக்கம், இந்த ரெடியூஸ்ட் யூரின் அவுட்புட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்குது. நம்ம நிறைய பேர் ஹார்ட் ஃபெயிலியருக்கு மருந்து கொடுத்துருவோம். சில பேருக்கு 43% எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருக்கும், 40% மருந்து எடுத்து யூரின் நல்லா போயிட்டு கை கால் வீக்கம் ஹார்ட் ஃபெயிலியர் நல்லா கண்ட்ரோலில் இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்னு ஆகும். மருந்தெல்லாம் எடுத்துமே ஒரு சில பேர் ஹார்ட் ஃபெயிலியர் ஒர்சன் ஆச்சுன்னா இந்த கை கால் வீக்கம், மூச்சு இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை வரும்போது அவங்களுக்கு வீக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஹார்ட் ஃபெயிலியர். அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பெட்டில் வச்சு அதுக்கான சில மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். பட் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தவங்க இதயத்துக்கான வைத்தியம் எடுத்துகிட்டு இருக்கும்போது மூச்சு திணறல் தொடர்ந்து இருக்குது, படபடப்பு வருது, கை கால் வீக்கம் வருது, ஒன்றுக்கு கம்மியாக போகிறாங்க, பசி இல்லை, உமட்டெல்லாம் இருக்குதுன்னா நம்ம அவங்க ஹார்ட் ஃபெயிலியர் இருக்காங்கன்னு செக் பண்ணணும். ஹார்ட் ஃபெயிலியர் எப்படி செக் பண்ணலாம்? இவங்க இந்த கஷ்டத்தோடு வந்துட்டாங்க, பட் ஹார்ட் ஃபெயிலியர் சிம்பிள் டெஸ்ட் வந்து எக்கோ கார்டியோகிராம். ஒன்ஸ் எக்கோ பண்ணோம்னா எக்கோவில் என்ன பார்ப்போம் மானிட்டர்? எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் அசஸ் பண்ணிட்டோம்னா எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 50% மேலே இருந்தால் ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி எந்த ஒரு வரியும் இல்லை. ஸோ இந்த ஹார்ட்னுடைய வால்யூம் இப்படி இருக்குது. இப்போ 100 ml உள்ள பிளட் இருக்குன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது 50 ml வெளியில் வந்துடும். அப்போ வந்தால் தான் 50% எஜெக்ஷன். அந்த எஜெக்ஷன், இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எஜெக்ஷன் வந்து எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம். அப்போ இவங்க எக்கோ ரிப்போர்ட்டை கொடுப்போம். அந்த டாப் மோஸ்ட் லெஃப்ட் சைட் கார்டில் அதான் இஎஃப். அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 50% மேலே இருந்ததுன்னா ஹார்ட் இஸ் நாட் தட் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லைன்னு ஆகும். சரி, எல்லாருக்குமே 60-70 இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சில பேருக்கு நம்ம ஹார்ட்டுக்காக 10 வருஷம் 20 வருஷம் ட்ரீட்மெண்ட் போடுறோம், கொஞ்சம் டவுன் ஆகிடும். அந்த டவுன் ஆகிறது எவ்வளோ ஆகலாம்னா அப் டு 40 இஸ் அக்செப்டபிள். மைல்டு டிஸ்ஃபங்க்ஷன் 50லேருந்து 40 ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா நத்திங் டு வரும். 40லேருந்து 30 இருந்தால் கூட பெரிய சீரியஸான இஷ்யூ இல்லை. ஆனால் 30 கீழே இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் சிவியர் எல்பி டிஸ்ஃபங்க்ஷன். இந்த உடல் பருமன் அதிகரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் பருமனுக்கான வெயிட் பார்த்தாங்களான்னு கேட்டேன். ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து ரெக்கவர் ஆகும்போது உடல் வெயிட் ஃபஸ்ட்டு குறையும். நான் இன்னைக்கு ஒருத்தவங்க பார்க்குறோம் 65 கிலோ இருக்காங்க, அடுத்த வாரம் ஒரு இதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் 63 ஆகிட்டாங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுனாலும். ஷார்ட் ஸ்பேனில் எப்போ வெயிட் கெயின் ஆனாலும் அது நம்மளுடைய போன் மாசுனாலேயோ தசை மாசுனாலேயோ கொழுப்புனாலே வராது, நீருனால தான் வரும். ஃப்ளூயிட் 2 நாள் யூரின் போகிறோன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்ந்ததுன்னா 2 நாள் 2 கிலோ இன்க்ரீஸ் ஆகிடும். அது வெயிட் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அத்தனை பேரும், அது பைபாஸ் ஆப்ரேஷன், வால்வ் ஆப்ரேஷன், வெயிட்டை வந்து ரெகுலராக மெஷர் பண்ணிட்டு வெயிட் கெயின் அதிகமாகிட்டே இருக்காங்க. ஒரு ஷார்ட் பீரியட் 2 வாரத்தில் 2 கிலோ கூட்டிட்டாங்கன்னா அது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் தான் அதிகமாகிருக்குன்னா அதனால தான் இந்த உடல் பருமன் அதிகரிக்கிறது. சிலர் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இதில் இருக்காங்க, ரொம்ப டெக்கெக்டிக் ஆகிடும், ஸ்கின் போன ஆகிடும். அதுவுமே ஹார்ட் ஃபெயிலியருடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ஏன் அப்படின்னா நம்ம உணவு எடுக்கிறதெல்லாம் செரித்து உள்ளே அப்சர்வ் ஆகாது, செரிமானமே டிலே ஆகிறதுனால அவங்களுடைய பயோ அவைலபிலிட்டி சொல்கிற அந்த நியூட்ரிஷன் வந்து கம்மியாகிடும். ஸோ உடல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கெயின் ஆகிட்டு இருந்தாலும் ரொம்ப புவர் நியூட்ரிஷன் போனாலும் ஹார்ட் ஃபெயிலியர் தான் கூட இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா மூச்சு திணறல், படபடப்பு, உடல் வீக்கம், நீர் பிரியாமை, பசியின்மை, உடல் பருமன் அதிகரித்தல் ரொம்ப குறையுது. இதெல்லாம் இருந்ததுன்னா இதயத்துக்காக வைத்தியம் எடுத்து ஹார்ட் ஃபெயிலியர் செக் பண்ணணும். அவங்க அனிதா சொன்ன மாதிரி அதுக்கு சிம்பிளான டெஸ்ட் வந்து எக்கோ கார்டியோகிராம். நீங்கள் எக்கோ கார்டியோகிராம் மிஷின் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எக்கோ கார்டியோகிராமில் நமக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். அதை பார்த்துட்டு எத்தனை % இருக்கோ அதை வச்சு அவங்க மைல்டாக இருக்கா இல்லை ரொம்ப சிவியரான ஹார்ட் ஃபெயிலியர் இருக்காங்க கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் டாப் மோஸ்ட் வந்து எக்கோ கார்டியோகிராம் தான். இசிஜி, ஆஞ்சியோகிராம், கார்டியாக் எம்ஆர்ஐ, அந்த எம்பிஐ ஸ்கேன் ஒன்று சொல்லுவோம், மயோகார்டியல் பிளாஸ்டிக் இமேஜ், இதெல்லாம் அடிஷ்னலாக அவசியப்படுறவங்களுக்கு பண்ணுறோம். சிம்பிளாக நம்ம ருட்டீனாக 3 மாதம் 6 மாதம் வர்றவங்களுக்கு நம்ம எக்கோ தான் பண்ணுவோம். உங்களுக்கு எக்கோ பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு எக்கோ பண்ணுதுங்களா உங்களுக்கு? ஸோ எக்கோ வந்து எல்லாருக்கும் பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் ஒரு பேசிக் டெஸ்ட்டு, ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதனால் சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் எக்ஸ்ரே பண்ணக்கூடாது சார்? ரிப்பீட்டடாக ரேடியேஷன் இருக்குது, அதனால இட்ஸ் நாட் கம்ஃபர்ட்லி. இதை ஒன்று எக்கோவில் தெர் இஸ் நோ ரேடியேஷன். ப்ரெக்னென்ட் அம்மாவுக்கும் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் பண்ணலாம். ஸோ அதனால் எக்கோ வந்து இட்ஸ் வெரி சேஃபஸ்ட். இப்போ எக்கோங்கிற ஒரு டெஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம சில இதெல்லாம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது சாத்தியமே. ஸோ இவங்கெல்லாம் தான் எக்கோ கார்டியோகிராஃபர். ஸோ இந்த கார்டியக் டெக்னாலஜிலே மெயினாக பண்ணுற ஒரு டெஸ்ட் வந்து எக்கோ கார்டியோகிராம் டெஸ்ட். சரிங்களா? ஸோ எக்கோ வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நம்ம எவ்வளவு % எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருக்குது, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுன்றது இதாகும். இப்போ இந்த மாதம் நம்ம ஒருத்தர் பார்க்கணும், ஆகஸ்ட்டில் டிசம்பரில் வர சொல்லி, அப்போ எக்கோவில் அந்த இஎஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் அவங்க உடல் சோர்வு, அந்த எடுத்து செய்கிற வேலை எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியரை ஈஸியாக கணிக்கலாம், ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்
இது வந்து நம்ம ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிகிச்சைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓய்வு கொடுக்கணும். என்னதான் பிஸியாக இருந்தாலும் ஒன்ஸ் இந்த ஹார்ட் பீட் போய் செட் ஆயிடுச்சுன்னா இதயத்துக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு தேவையான மென்டல் ஃபிசிக்கல் ரெஸ்ட் வேணும். மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஹார்ட் பீட் அதிகமாகிட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும்போது இதயத்துக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் மேட்ச் ஆகணும்னா டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை சடனாக ஃபெயிலியர் மோசம் ஆகிடும். அதனால் ஓய்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி ஃபிசிக்கல், மென்டல் ரெஸ்ட்டும் வேணும். மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் இதனால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஹார்ட் பீட்டில், அதனுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது உப்பும் தண்ணி. சரிங்களா? சால்ட் அண்ட் வாட்டர். சரி, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சால்ட் எடுப்போங்க? நீங்கள் சொல்லுங்கள் ரமேஷ். ஒரு நாளைக்கு எவ்வளோ சால்ட் கிராமில் எடுப்போம்? ஒரு ஜஸ்ட் ஒரு தோராயமா ஒரு வேளைக்கு ஒரு 50 கிராம். 5 பேர் சாப்பிட்றோம். சரி, அது பரவாயில்ல. அது நாலேஜ். இது நம்ம அங்கங்கே பார்க்கும்போது வராது. அவங்களுக்கு ஒரு ஏன்னா நம்ம வீட்டில் ஒன்றும் இந்த இயற்கை தராசு வச்சு மெஷர் பண்ணி போட்டு இது பண்ணல. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போடுவோம். சரி, ஓகே. எவ்வளோ சால்ட் எடுப்போம்? 3 to 5 கிராம். ஆக்சுவலி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் சால்ட். நம்ம ஜென்ரலாக 1/3 சாஸ் சொல்றது 5 கிராம் வருது. நம்ம ஒரு 16 எடுப்போம். எதுலாம் அதிக உப்பு இருக்கும்? ஊறுகாய். சரி, ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ், பேக்கரி ஐட்டம், கருவாடு. இந்த 5 நாம பஞ்சபூதமே சொல்றது. இதை தவிர நிறைய இதுல உப்பு இருக்கா நமக்கு தெரியாது. அதான் இந்த பேக்கரி ஐட்டம். நம்ம சோடியம் குளோரைடுங்கிறது ரெகுலர் சால்ட். அதுதான் டேபிள். ஏன் அதை டேபிள் சால்ட்னு சொன்னாங்க? டேபிள் வச்சு சாப்பிடுறது. டேபிள் வச்சு சாப்பிடுறது டேபிள் சால்ட். டேபிள் சால்ட் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம ஆக்சுவலா சால்ட்டை பத்தி இந்த நெகட்டிவ் சைடை சொல்லிட்டு கூடாது. நீங்க சால்ட் இல்லாம 42 நாள் இருங்க, பைத்தியம் ஆயிடும். ஏன்னா சால்ட் சோ இம்பார்ட்டன்ட். சோடியம் பிரெயின் இம்பார்ட்டன்ட். நர்வுக்கு மெமரி லாஸ். கரெக்டா சொன்னீங்க. உங்க பொண்ணை பார்த்து யாருன்னு கேட்பீங்க, உங்க பையனே தெரியாதுன்னு. சால்ட் சோ இம்பார்ட்டன்ட். எந்த படத்துல சால்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப சொல்லியிருக்காங்க? நான் இதை அடிக்கடி கேட்பேன். சோடியம் குளோரைடு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. வெரி குட். தசாவதாரம். தசாவதாரம் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு என்ன ஒரு பெரிய சயின்ஸ் அந்த சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. சோடியம் குளோரைடு சோ இம்பார்ட்டன்ட். மினிமம் சால்ட். சோடியத்தினுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நார்மலா இருக்கணும்? ஃபாஸ்ட் டைம் வெரி குட். 135 to 1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம நிறைய ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், சோடியம் குளோரைட்லாம் கொடுப்போம். சோடியம் அப்பாவுக்கு 112 இருந்ததுன்னா அவர் தூங்க மாட்டார். ஏந்திச்சு எதுனா தேடிட்டு இருப்பார். இது பண்ண ஹைப்போநெட்ரினஸ் ஒர்ஸ்ட். நீங்க சில பேர் வயசானவங்க 80 வயசு மேல பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெத் வந்து தேவை பர்சிஸ்டன்ட் ஹைப்போநெட்ரின். வில்லேஜ்லாம் அது யாரும் கண்டே பிடிக்க மாட்டோம். அவரை போய் சால்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சோம்னா இன்னும் 1 வாரம் கழிச்சு போக வேண்டியது முன்னாடியே போயிடுவார். ஏன்னா சோடியம் அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ளீட் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம வரும்போது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் கேட்கும்போது சோடியம் பொட்டாசியம் பார்ப்போம். இன்னொருத்தவர் யாருக்கு சோடியம் குறைவாயிடுமோ, நம்ம இப்போ இந்த குரூப்லேயே வந்துட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா 130 இருக்கும். 135 to 145 மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டர் தான் சோடியத்தோட நார்மல் ரேஞ்ச். டயூரிட்டிக்ஸ் நீர் பிரியது ஹார்ட் ஃபெயிலுக்கு நிறைய நீர் பிரிய மருந்து கொடுக்கலாம் இல்லைங்களா? நிறைய இடத்துல சோடியமும் வெளியில் எக்ஸ்கிரீட் ஆகிடும். அப்போ ஹைப்போநெட்ரிமியா வந்துடும். இது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும். சால்ட்டு ரொம்பவும் இல்லைன்னு சொல்கிறவங்க நோ அடிஷ்னல் சால்ட்டு தான் ரெக்கமெண்டேஷன். அடிஷ்னல் சால்ட் எதுலாம் இருக்குன்னா இப்போ நான் சொன்ன அந்த 5 இதில் இருக்கும். ருட்டீனாக போகிற சாம்பார், மோர், ரசம் இதுக்கெல்லாம் போட்டு தான் சாப்பிடணும். இல்லைன்னா உப்பு இல்லைனாலே நாக்கு சப்புன்னு ஆகிடும். ரொம்ப கண்ணப்புன்னு பேச ஆரம்பிச்சிடுவோம். ஒரு நல்ல ஹியூமனாகவே பிஹேவ் பண்ண மாட்டோம். நீங்கள் ஆக்சுவலாக நான் ஆப்ரேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சதும் முன்னாடி அப்பா அதில் ரொம்ப மாறி மாறி பேச உப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா சரியாயிடும். ஏன்னா உப்பே கம்ப்ளீட்டாக அவரு சாப்பிடணும் வீடு சாப்பிடணும்னு வச்சுங்க. வீட்டில் 5 பேர் 5 பேருமே 5 விதமாக ஆகிடும். ஸோ இதுக்கு எந்த டாக்டரும் வைத்தியம் கொடுக்க முடியாது. நம்ம சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது லிமிட்டு தான். வேண்டி இப்போ சார் சொன்ன மாதிரி 4 to 5 கிராம், ரமேஷ் சொன்ன மாதிரி 50 கிராம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பர்மேனாக ஆகிடும். 50 கிராம் வந்து ரொம்ப அதிகம். எப்போ நம்ம அதிகமாக அந்த மாதிரியான சால்ட் அந்த கருவாடு ஐட்டம் அப்புறம் நிறைய சால்ட் போட்ட லெமன் ஜூஸ் இதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப இதாகிடும். எனி டீப் ஃப்ரைல நிறைய சால்ட் போட வேண்டிய அவசியம் வந்துடும். அதனால தான் நம்ம டீப் ஃப்ரை மசாலா ஐட்டம் அவாய்ட் பண்ண சொல்றது. ஏன்னா ஒன்று பேலன்ஸ் பண்ண உப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் குக் பண்ணுறவங்க தான் தெரியும். முதல்ல 1 ஸ்பூன் போடுவோம், அப்புறம் 2 ஸ்பூன் போடுவோம். கடைசியாக பார்த்தா அந்த உப்பு முடிஞ்ச கூட தான் போடதே நிறுத்தும். அது போட 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 மேட்ச் ஆகாமே போயிட்டு இருக்கும். ஸோ நோ அடிஷ்னல் சால்ட்டுங்கிறது தான் பாயிண்ட். சரிங்களா? உப்பு, தண்ணி. தண்ணி எவ்வளோ கட்டுப்படுத்தணும்? 1.5 லிட்டர்ஸ் குட் இதுங்க. நீங்கள் ஏதோ ஐடியா வச்சுருக்கீங்களா? ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் ருட்டீனாக நம்ம ஒரு 2-2.5 லிட்டர் எடுத்துருவோம். ஒரு இதுக்கு 200 ml எடுத்தாலும் 5 முறை எடுத்தாலே ஈஸியாக 5-10 1000 ml
அப்புறம் இது ஒரு 1.5லேருந்து 2 எடுத்துருவோம். பட் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு 800 ml-லேருந்து 1 லிட்டரை குறைக்கணும். தண்ணியை குறைச்சோம்னா ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஹார்ட் வந்து ஜென்ரலாக ஒரு அடல்ட் ஹார்ட் வந்து 5 லிட்டர் பம்ப் பண்ணுதுன்னா பிளட்டை நாம் நீர் சரியாக புரியலன்னா இன்றைக்கி நம்ம 1.5 லிட்டர் சாப்பிட்றோம்னா நாளைக்கு 1.5 லிட்டர் 3 நாளில் ஒரு 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணி போயிடும். 1 லிட்டர் யூரின் வந்து 1.5 லிட்டர் டெய்லி குடிச்சிட்டு இருந்தோம்னா 3 நாளே நமக்கு 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஆல்ரெடி 5 லிட்டர் பம்ப் பண்ணிட்டு ஹார்ட் இப்போ 6.5 லிட்டர் பம்ப் பண்ண வேண்டிய ஆகிடும். ஃபெயிலியர் ஆகிற ஹார்ட் அவ்வளோ இதை வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ண முடியாது. சடனாக படுத்தா மூச்சு வாங்கும், இரும்பல் வரும், கொஞ்சம் நடந்தாலே மூச்சோம். இது ஃபஸ்ட்டு மந்திரமே ஃப்ளூயிடை குறைக்கிறது, யூரினேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஹார்ட் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் வெரி இன்னோவேட்டிவ் எவர் டிசைன் பம்ப். சரிங்களா? இந்த மாரி பம்ப் எப்பவுமே அந்த பம்புக்கு அதே வால்வ் வச்சு அதே இதை பண்ணிட்டு பம்புக்கான ஃபியூலும் அதே கொடுத்துருது. இது எங்கேயாவது நடக்குமா? எந்த எலக்ட்ரிக் எது இருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து கொடுக்கணும். ஹார்ட் ஜெனரேட் இட்ஸ் ஓன் எலக்ட்ரிசிட்டி, இட் கிவ்ஸ் இட்ஸ் ஓன் ஃபியூல் த்ரூ ஹிஸ் ஓன் பிளட் வெசல் பைப். ஸோ கிரேட் பம்ப். அந்த பம்பை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த பம்பு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தான் பம்பு வரும். சரிங்களா? ஸோ இந்த பம்பினுடைய மெயின் இது வந்து தசை தான். தசை வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பம்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை டே டு டே லைஃப்பில் ஈடு கொடுக்கறதுக்கு அது ஒத்துழைக்கும். இல்லைன்னா ரொம்ப சோர்வாயிடும், கொஞ்சம் நடந்தாலே படப்படப்பு வந்துடும், உட்காந்து தான் நடக்கிற மாதிரி ஆகும். இதேமாரி இஷ்யூஸ்லாம் வந்து அந்த ஹார்ட் தசையினுடைய பலவீனத்தினால வருது. இது எல்லாருமே கேட்கறதாங்க. கிட்னிக்கு இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறது ஹார்ட் தான். ஹார்ட் வந்து நல்ல ப்ரெஷர் ஜெனரேட் பண்ணி கிட்னியை பர்ஃபியூஷன் வரும். ஃப்ளூயிடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இந்த 800 ml to 1 லிட்டர் வந்து வெரி சேஃப். கிட்னி பர்ஃபியூஷன் ஓகே வரும். கிட்னிக்கு என்ன தேவைன்னா ப்ரெஷர் ஹெட்டு தான் தேவை. ப்ரெஷர் 90க்கு கீழே போச்சுன்னா கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த 86, 90 சிஸ்டால் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஃப்ளூயிட் இந்த 1 லிட்டர் எடுக்கிறது சேஃபான இதுதான். 400 ml எடுத்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சில இஷ்யூ வரலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 800 to 1000 ml ஆஃப் ஃப்ளூயிட் வந்து சயின்ஸ் ப்ரூவ்ட் சேஃப் வால்யூம் ஃபார் கிட்னி. அதேமாரி சால்ட்டு 110 4 to 5 கிராம் எடுத்துக்கிட்டா போதும். அது நம்ம ருட்டீனாக போடுற சாம்பார், ரசம், மோர் இதில் போடுறது அந்த அளவு தான் இருக்கும். அடிஷ்னலாக எடுக்கிற இந்த ஆடட் சால்ட்டுக்கிறோம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே போதும். இப்போ அதை முடிச்சுட்டு மருந்தில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் எழுதிருக்கோம். அந்த 4 மருந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். அந்த 4 மருந்து, இந்த 4 மருந்து இல்லைன்னா அந்த 4 பேர் முன்கூட்டியே வந்துடுவாங்கன்னு அதான் சொல்லுவாங்க. இந்த 4 மருந்துகள் என்னென்ன அப்படின்னா அதான் ஆசை பீட்டா. இந்த ஃபர்ஸ்ட் ஆசை சொல்றது வந்து ஆஸ்பிரின், ஆன்டி பிளேட்லெட் குரூப். எல்லாருக்கும் எத்தனை பேருங்க ஆஸ்பிரின் எடுக்கிறீங்க? வெரி குட், ஜஸ்ட் டு நோ. நீங்க எடுக்கிறீங்களா சார்? நீங்க ஆஸ்பிரின் எடுக்கலையா? ஆஸ்பிரின் வேற பேர்ல எடுத்துட்டு இருப்பாங்க. அது பிளட் தின்னர்னு சொல்றது. எக்கோஸ்பிரின், ஆஸ்பிரின், கிளோபிடோக்ரால், டிகாட்ரலால், எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹார்ட்டுக்கு இங்க ஸ்கார் இருக்கிற அத்தனை பேர் அது எடுக்கணும். சரிங்களா? அது ஸ்கார் மருந்து. அது எடுக்கணும்னா பிளட் திக் ஆகிடும். பிளட் திக்கான கிளாட் ஆகி ரத்த குழாயில் அடைப்படணும். பைபாஸ் பண்ண ரத்த குழாயாக இருக்கட்டும், இல்லை நேட்டிவ் வெசலாக இருக்கட்டும், அந்த கொலஸ்ட்ரால் டெப்பஸ் அந்த ரத்த குழாய் ரொம்ப ரஃபாக இருக்கோ இதாகிடும். ஸோ அதுதான் ஆஸ்பிரின், ஆன்டி பிளேட்லெட் ஏ. அடுத்த எஸ் வந்து ஸ்டாட்டின் சொல்லுவோம். அதுதான் அட்ரோவாஸ்டாட்டின், ப்ரோசுவாஸ்டாட்டின். ஸ்டாட்டின் எல்லாருமே எடுப்போம் இல்லைங்களா? அந்த பைபாஸ் பண்ண அத்தனை செஞ்சு வச்சவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்டாட்டின் சொல்லுவோம். ஆஸ்பிரின், ஸ்டாட்டின். அடுத்தது வந்து அந்த ஏசி இன்கிபிட்டர்ங்கிற ஒரு ராமிப்ரில் குரூப், அப்புறம் பீட்டா பிளாக்கர். இந்த 4 மருந்து வந்து எல்லாருக்கும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் குறைக்கிறதுக்கு, அது கூட இருக்கிற கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அப்புறம் மற்ற இதெல்லாம் இது பண்ணுறது அது கொடுப்போம். வால் மாத்திரங்களுக்கும் நம்ம சில நேரம் ஆஸ்பிரின் மருந்து. நீங்கள் எப்போ எடுத்துருக்கீங்களா கோயிலாமோ? எடுத்துருக்கேன். எல்லாமே செல்ஃப் மோட்டிவேட்டட், எஜுகேட்டட், தே ஆர் டீச்சர் ஃபார் தர் ஓன் கண்டிஷன். சரிங்களா? ஸோ அதுதான். இது இல்லாமல் நம்ம இந்த ஃபெயிலியருக்கு சில மருந்தெல்லாம் எடுக்கலாம். நீங்கள் க்ரீம் மீட்டே வந்து இந்த ஆர்னிங்கிறது தான். அது டி போட்டாங்க, ஆர்னி, ஏஆர்என்ஐ. இது வந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மருந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம். பைமடான்னு ஒரு பீரியடில் கொடுத்தோம். அப்புறம் வந்து சிக்னஸ்னு கொடுத்தோம். நெப்டஸ், செடமடா, சாக்குமிடா, சாக்குபிரை எல்லாமே இந்த குரூப் மருந்து. இதில் வந்து 2 இம்பார்ட்டண்டான பகுதி பொருள் இருக்குது. ஒன்று வந்து அந்த வல்சாட்டாங்கிற மருந்து, இன்னொன்று வந்து அதனுடைய சாக்குபிரை. இந்த 2 மருந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கு ரொம்ப முக்கியமான. இப்போ அது ஒரு ரிசர்ச் புரோக்கன் இது. இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் அது போட்ட பிறகு நாங்கள் சில பேருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணவங்கன்னா இப்போ மருந்துலேயே நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு சயின்ஸ் ப்ரூவ்ட் வெரி குட் ஆர்மி. அடுத்தது இந்த வெர்சிகுவாட் இப்போ வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆச்சு. இதுவே இப்போ ஹார்ட் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மருந்தெல்லாம் வந்த பிறகு ஹார்ட் ஃபெயிலியர் ரெக்கவரி, அவங்களுடைய லாங் டேர்ம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உப்பை குறைக்கணும் 1/3, வாட்டர் குறைக்கணும் ஒரு 1000 ml, அரௌண்ட் 1000 ml. இந்த 1000 ml எப்படி நாம சொல்லி அனுப்பிச்சுடுறோம், அவங்க எப்படி இதை எடுத்துக்க முடியும்? நீங்க சொல்லுங்க கிஷோர், 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒருத்தவங்க சொல்றோம். சரி, வீட்டில் பானை இருக்கும், சொம்பு இருக்கும், பல இது இருக்கும், டேங்க் இருக்கும். 1 லிட்டர் அவங்க என்ன, அவங்க வந்து ஒன்றும் கடை வச்சு நடத்திட்டு இல்லை, அந்த மில்லி இதை வச்சு குடிக்கிறது எப்படிமா சொல்லலாம்? சிம்பிள். சரி, அட்வைஸ் பண்றதோட அட்வைஸை கேரி பண்ண முடியுமா யோசிச்சு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாட் பாசிபிள். நீங்க வந்து ஆயில் எப்படி போடுங்க, உப்பு எப்படி போடுங்க, அந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட இடம் கிடைச்சாலே பெரிய இல்லைங்களா? நீங்க உட்காந்துட்டு இத்தனையும் சொன்னீங்கன்னா இட்ஸ் எ பிஸி லைஃப் இல்லைங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டேக் அவே தான், சாப்பிட்டுக்கிட்டே நடக்கணும், நடந்துக்கிட்டே சாப்பிடணும் இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க எப்படி ஒரு சிம்பிள் அட்வைஸ். 1 லிட்டர் நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி எடுங்க வரும். வாட்டர் பாட்டில் ஈஸியாக கிடைக்குது சார். நிறைய பேருக்கு வந்து நம்ம நீர் பிடுற மாதிரி தான் போய் ரொம்ப தர்ஸ்ட் இருக்கும், அப்பப்போ போய் பிடிச்சி குடிச்சிருவாங்க. குழந்தைங்க யாரும் அதை பார்க்கலன்னா கொஞ்சம் எடுத்து குடிச்சிருந்தோம். ஏன்னா தண்ணி தர்ஸ்ட் இல்லைங்களா? எது தண்ணி எது பண்ண முடியாது. வீட்டில் எல்லாம் கவனிச்சுட்டே இருப்பாங்க, இவங்க தான் சாப்பிட்றாங்களா, 1 லிட்டர் தான், டாக்டர் 1 லிட்டர் தான் சொன்னாரு. இவங்க அப்பப்போ இடையில போய் குடிக்கலாம் தோணும். இதுக்கு பெஸ்ட்டு அவர் கிஷோர் சார் சொன்னது தான், 1 லிட்டர் பாட்டில் இல்லை ஒரு 1 லிட்டர் மெஷர்ட் இதில் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதிகபட்சம் அதை முடிச்ச பிறகு வேணா ஒரு 200 ml நம்ம பர்மிஷன்லாம் கொடுக்கலாம். அளவு இல்லாமல் குடிச்சிட்டாங்கன்னா நிறைய குடிக்க தோணும். 2 லிட்டர்லாம் குடிச்சிட்டாங்க, அடுத்த நாள் ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட் வந்துடும், உடனே ஹாஸ்பிட்டல் வர மாதிரிலாம் ஆகிடும். ஸோ தண்ணியும் உப்பும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நம்ம எல்லாராலையும் முடியும். அதை வந்து மெஷர் பண்ணி இது பண்ணணும், அதுதான் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இந்த மருந்தெல்லாம் இப்போ நாம் எழுதுறது இந்த டோஸ் அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ரெகுலராக வரும்போது பிளட் ப்ரெஷர், ஹார்ட் பீட்லாம் பார்த்துட்டு இந்த மருந்து டோஸ் எல்லாம் ஃப்ரம் மினிமம் டோஸ்லேருந்து மேக்ஸிமம் டோஸை ஆப்டிமைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபீல்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது கூடுமான வரைக்கும் கத்திக்கு வேலை இல்லாமல் பார்த்துருவோம். கத்தி பேசலாம், ஆனால் கத்தியால் பேசக்கூடாது சரிங்களா? ஆப்ரேஷன்ங்கிறது இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன் ட்ரீட்மெண்ட். பண்ண அவசியம் இருந்தால் பண்ணணும். இங்கே எத்தனையோ பேருக்கு ஆஞ்சியோ பண்ணியிருப்போம், ஆனால் மருந்து மாத்திரை போதுன்னு நினச்சிருப்போம். ஆஞ்சியோ பண்ணியிருப்போம், ஆஞ்சியோபிளாஸ்டிக் போதுன்னு சொல்லியிருப்போம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலான்னு போய் அது சூட்டபிளாக இல்லைன்னு பைபாஸ் வருது. இது எல்லாமே வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து வித் ஆல் கிரவுண்ட் ரியாலிட்டியை டிசைட் பண்ணி சொல்கிறோம் சரிங்களா? அப்படி இருக்கும் போது நம்ம இந்த ஆப்ரேஷன் ஒரு தேவை வருதுன்னா அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக தான் ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு இது வந்து கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங். இது வந்து காமனாக பண்ணுறது. எங்கே ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கோ அந்த ரத்த குழாய்க்கு பின்னாடி அடைப்பு ரெடி பண்ணி கனெக்ஷன் கொடுக்குறது. வால்வில் ஏதாவது சுருக்கம் இருக்குது இல்லை கசில் இருக்குது, அதனால ஹார்ட் ஃபெயிலியர் வரப்போகுதுன்னா நாம் அதை வந்து வால் மாற்று அறுவை சிகிச்சை இல்லை வால் செப்பனிடுதல் அந்த ரிப்பேர் பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை இப்போ நிறைய பண்ணியிருக்கோம். பிஎஸ்ல ஆல்மோஸ்ட் 27 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு அவசியம்னா மட்டும்தான் அதை நம்ம எடுக்கணும். சில பேர் நேரம் வந்து கேட்பாங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம், இது ஒன்றும் தோடு இல்லை, இட்ஸ் இன் ஆர்ட் ஆஃப் இது சரிங்களா? அதுக்குன்னு ஒரு கேட்டகரி ஆஃப் இதை நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து நான் அந்த லாஸ்ட்டாக 2 மருந்து சொன்னாங்க, அந்த ஆர்னி வெர்சிகா இதெல்லாம் கொடுத்து அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதுதான் பெஸ்ட் சரிங்களா? நம்ம இதே தான் நமக்கு சொந்தம், அதுதான் நம்மளுடைய பொன்னிதை. அது என்னதான் ஃபெயில் ஆனாலும் அதை தான் நம்ம கட்டி காக்கணும். மாற்ற வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா உங்களுக்கு மாற்றுறதுக்கு இப்போது நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. 26 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வித் சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் இஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். வே பேக் நான் படிச்சுக்கிற காலத்துலலாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் வெளியில தான் எங்கேயாவது திங்க் பண்ணணும். இந்தியாவுக்குள்ள அந்த அளவுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ வந்து ஸோ ஃபெமிலியர், எஸ்பெஷலி சென்னை, கோயம்புத்தூர் சிட்டியில் இதுவாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் என்ன ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், என்ன இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க ரவி. டோனர். வெரி குட் பாயிண்ட். சென்னையில் ஒரு நாள் சென்னை வாசியான சரி, நீங்க டோனர்லன்னா பண்ணவே முடியாது. கிட்னிக்கு அப்படி இல்லை. நம்ம முந்தானத்துக்கு கூட ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண, அது அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் பிளட் மேட்ச் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒன்று டொனேட் பண்ண, 2 உறுப்பு இருக்கிற எதுலுமே நம்ம ஒன்று டொனேட் பண்ணிடலாம். இன்க்ளூடிங் லங்கு கூட ஒரு ஃபுல் லங்கே டொனேட் பண்ணலாம். ஒரு லங்கு வச்சு நம்ம நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். கிட்னிக்கு அது ஸோ பிக், பெரிய வரப்பிரசாதம். இந்த கிட்னி ஃபெயிலியருக்குலாம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் பண்ணிட்டு எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு டோனர் வச்சு இது பண்ணிடலாம். பட் ஹார்ட்டுக்கு வந்து வி நீட் எ டிசீஸ்டு டோனர் இது பண்ண முடியும். என்னென்ன உறுப்புலாம் கொடுக்கலாம் துளசி? வெரி குட். ஹார்ட்டு,
கிட்னி, 2 கிட்னி, அப்ப 2 பேருக்கு அது ஹார்ட், தென் லங்ஸ், 2 லங் இருக்கு, லிவர், ஐ, லிவர், வெரி குட், லிவர். இதெல்லாம் வந்து சாலிட் ஆர்கன். இதெல்லாம் டொனேட் பண்ணோம்னா அத்தனை உயிருக்கு நாம ஒரு உத்தரவாதம் கொடுக்கலாம். அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். ஸோ அதனால பிரெயின் டெத்துக்காரங்களால தான் இதை டொனேட் பண்ண முடியும். ஹார்ட் தான் அவர் ரவி சொன்னது. ஹார்ட் வந்து எல்லாரும் டொனேட் பண்ண முடியாது, நீங்க மனசு வச்சா கூட முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரு ஹார்ட். ஸோ கிட்னி டொனேட் பண்றது லைவ் ரிலேட்டட் டோனர். லிவர்ல இன்னொரு அம்சம் என்னன்னா, லிவர் வந்து ஒரு அம்மா குழந்தைக்கு டொனேட் பண்ணலாம். முழு லிவர்ல ஒரு ஸ்லைஸ், கரெக்ட், ஒரு ஸ்லைஸ், அதை வந்து லைவ் ரிலேட்டட் டொனேஷன் சொல்லுவோம். அம்மா குழந்தைக்கு ரொம்ப அது நல்ல மேட்ச் ஆகும். குழந்தைகள் சில நேரம் இந்த பிறவியிலே சில லிவர் டிசீஸ்லாம் வரும். ஸ்க்லீரோசிங் கொலாஞ்சைட்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் டிசீஸ், வில்சன் டிசீஸ்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். அப்போ முழு லிவரை வைக்க வேணாம். இன்னும் 3 மாசம் குழந்தை, 5 வயசு குழந்தைகள்லாம் நம்ம லிவரை ஒரு ஸ்லைஸ், நம்ம எப்படி பிரெட் ஸ்லைஸ் இருக்கோ அதுமாதிரி அந்த அம்மாவுடைய ஒரு இதை எடுத்து அதை கனெக்ட் பண்ணி சூச்சர் பண்ணிட்டு அது ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சு. அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் லிவர் மாரி என்லார்ஜ் ஆகிடும். ஸோ அதுதான் அது பியூட்டி. ஸோ ஹார்ட் டொனேட் பண்ணுறதுக்கு வி நீட் டிசீஸ்டு டோனர் ஆர் பிரெயின் டெத் டோனர். சரிங்களா? குட். ஸோ மற்ற இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்கட்டு. இதில் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் சொல்கிறது வந்து கார்டியாக் ரீசிங்குலேஷன் தெரப்பி, சிஆர்டி அப்படின்னு சொல்கிறது. இது பேஸ் மேக்கர் மாதிரி தான். நம்ம செஸ்ட் வால்லே ஒரு இது பண்ணி மிஷின் வச்சு உள்ள ஒயர் ரிலீட் பண்ணிட்டோம்னா ஃபெயிலிங் ஹார்ட்டை வந்து அது எலக்ட்ரிக்கலாக ஸ்டிமுலேட் பண்ணி பம்ப் இம்ப்ரூவ் பண்ணும். கார்டியாக் ரீசிங்குலேஷன் தெரப்பி. இது டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்பு எடுத்து செய்ய வேண்டிய ஒரு இது. அப்ராட்லலாம் நிறைய இந்த மெடிக்கல் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒன்ஸ் ஃபெயிலியர் போயிட்டாங்கன்னா தே வில் கோ ஃபார் சிஆர்டி. சிஆர்டி பண்ணிட்டு அதில் ஒரு ஃபியூ இயர்ஸ் நல்லா இருக்காங்கன்னா அப்புறம் ஆர்கன் கிடைக்கும் போது அவங்க இது பண்ணுவோம். தமிழ்நாட்டுக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு என்ன இதுன்னா, தமிழ்நாட்டில் டோனர் பூல் வந்து ரொம்ப அதிகம், மோட்டிவேட்டு. நீங்கள் நேஷ்னல் இது எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் டிரான்ஸ்பிளான்ட் எல்லா லெவல்லையும் நடக்குது, லிவரில் ஆரம்பித்து ஹார்ட் வரைக்கும். அப்ராடில் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது, ஆனால் டோனர் ரொம்ப கம்மி. டோனர் ஏன் கம்மின்னா அங்கே இருக்கிற பாப்புலேஷன் நம்மளுடைய இதுக்கு இல்லை, அங்கே இருக்கிற ரோட் டிராஃபிக் கண்ட்ரோல் நம்ம இதுமாரி இல்லை. அதனால் மேக்ஸிமம் டொனேஷன் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், சிவியர் ஹெட் இன்ஜுரி தான் வராங்க டோனர்ஸ். ஸோ அதுமாரியான சுச்சுவேஷன் இல்லாததுனால அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்பான்டேனியஸாக பிரெயின்குள்ளே ப்ளீட் ஆகி பிரெயின் டெத் ஆகிறவங்க தான் டோனராக இருக்கும். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் டோனர் ரிலேட்டிவ்லி லெஸ், நம்ம இதில் அது அதிகம். அதை நாம் ப்ரொமோட்டும் பண்ண முடியாது, நமக்கு 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேலன்ஸ்டு லைஃப். இதில் இந்த இது வந்து இந்த கார்டியக் ரீசிங்குலேஷன் தெரப்பி இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். நிறைய பேருக்கு இந்த சார்ஜ் தான் ஒரு கன்சர்னாக இருக்கும். இது மினிமம் ஒரு 5 to 6 lakhs ஆகிடும் அந்த ஹார்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. ஓப்பன் ஆப்ரேஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு இந்த பாக்ஸ் வச்சு அது உபயோக பண்ணி. குட். நெக்ஸ்ட். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணாலும் இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த காரணிகள்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? காரணிகள்ங்கிறது ஈட்டியாலேஜ், அதனுடைய எது காரணத்தால் வருது, இது வந்து எப்படி தடுக்கலாம். அந்த ஆபத்து காரணி என்ன சொல்லணும், ஞாபகப்படுத்தி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா தடுத்துடலாம். உணவு, அப்கோர்ஸ் அதுதான் உணவே மருந்து. சரிங்களா? திருக்குறள் எல்லாருக்குமே ஃபெமிலியர் இல்லைங்க? ஒரு பியூட்டிஃபுல். எத்தனை வருடத்துக்கு முன்னாடி திருக்குறள் நடந்தது? ஒரு 3000 வருஷம் இருக்குமா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டாக்டர் இருந்திருக்காருன்னா அது திருவள்ளுவர் தான். அவரு கொடுத்த அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் 10 குறள் இருக்குல்லப்பா, அதுதான் இப்போ எல்லா ஸ்பெஷாலிட்டியும். சரிங்களா? அதில் ஒன்று வந்து அவர் அந்த காலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண மாதிரி பண்ணி சொல்லியிருக்காருன்னா பாருங்க. நோய் நாடி அது தனிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். ஒரு நோயை தீர்க்கணும்னா மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறாரு. அதுதான் ப்ரிவென்டிவ் மெஷர். சரிங்களா? இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ல இந்த காரணிகள்லாம் சொன்னதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். ஆரோக்கியமான உணவு, இது சிம்பிளா சொல்லலாம். எதுல ஆரோக்கியம் இருக்கு எதுல இல்லைங்கிறத நம்ம பட்டிமன்றம் தான் வச்சு நடத்தணும் இல்லையா? மட்டன் நல்லதா சிக்கன் நல்லதுங்களா? நிறைய பேர் நாம பசியில ஓப்பி பார்த்துட்டு இருக்கோம். அந்த சாப்பிட்ற விஷயத்துல சொன்னா நமக்கு இப்பயே பசி தயார். எதுமா நல்லது? சிக்கன் தான். யூனிஃபார்ம் நல்ல சிக்கன் தான் சொல்றாங்க. ஏன்னா மட்டன்ல வந்து நிறைய ரெட் மீட்ங்கிற கான்செப்ட், நிறைய கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இருக்கு. இட்ஸ் நாட் குட் ஃபார் தி ஓவரால் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் அண்ட் ஹார்ட்ங்கிறது ஒரு கான்செப்ட். அதுதான் உண்மையும் கூட. சரிங்களா?
அப்புறம் இதுல வளர்ப்பு கோழியா நாட்டுக்கோழியா அதெல்லாம் வருது. எந்த கோழி பெஸ்ட்? பட் நாட்டுக்கோழி கிடைக்கிறது இந்த டிமாண்டுக்கு சப்ளை கம்மி இல்லைங்க. சப்ளை இருக்குங்க, பட் காஸ்ட்டும் அதிகம். இது வந்து அரௌண்ட் 150 to ஆமா 2 times. கரெக்ட். அது இன்னொரு பாயிண்ட். நான் என்ன ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இந்த மீட் இதெல்லாம் சாப்பிடுறது எசென்ஷியல். ஏன்னா புரோட்டீன் வந்து சிம்பிளா சோர்ஸ் இருக்குன்னா இதுல இருந்தா எடுத்துக்க முடியும். நம்ம எவ்வளவுதான் மற்றதெல்லாம் சேர்த்தாலும் இதுல இருக்கிற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் புரோட்டீன் வந்து மற்றதுல இருக்காது. எக்கு சாப்பிட்றதுல எக் ஒயிட்ல வந்து புரோட்டீன் கண்டென்ட் அதிகம். அது ஒரு நாளைக்கு 2 எக் 3 எக்லாம் எடுக்கணும். யூ ஷுட் அவாய்ட் யோக். அதுல வந்து அந்த எல்டிஎல்ங்கிற பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ஸோ அதனால புரோட்டீன் கன்சம்ஷன்ஸ் மஸ்ட் ஃபார் both muscle as well as your cardiovascular system. ஸோ அதனால புரோட்டீன் கன்சம்ஷனுக்கு நம்ம மீட்டு வகையில் எடுக்கும்போது சிக்கன் பெட்டர் தென் மட்டன் இன் ஜெனரல். சரிங்களா? இது சொல்லவே வேணாம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, டாக்டர் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 பெச்சு எடுத்துக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாரத்துக்கு ஒரு எடுத்து திருடிக்கலாமான்னு கேட்குறேன். திருட்டுதான். நீங்க கொஞ்சமா எடுத்தாங்க அதிகமா எடுத்தாங்க ஒண்ணுதான். அதுவும் வந்து கொஞ்சம் காதோட காது வச்சு கேட்பாங்க. ஸோ அது வந்து யதார்த்தமான ஒரு இதுதாங்க. நம்ம டாக்டர் அது ஊட்டிலேருந்து வர்றவங்க ஸ்பெசிஃபிக்காக இது கேட்டுட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு நிறைய வெக்கேஷன் வரும், அந்த கிளைமேக்ஸ் நிறைய பாவம். தே ஆர் நாட் பேட் அண்ட் தேர் ஹேபிட் இருக்குங்க. பட் இது அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப். நீங்கள் பெஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னா அதனால தான் நிறைய பேர் ஆகாதே ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு ஒரு 60 ml per day இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லி கூட வந்துட்டாங்க. பட் நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் குட் ஃபார் ஹெல்த். அதை நம்ம நல்லா ஆணித்தனமாக சொல்லணும், அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். சரிங்களா? விஷம் ஒரு துளி போட்டாலும் விஷம். சரிங்களா? மன அழுத்த கட்டுப்பாடு இது யாரால முடியும்? யாராவது கையை தூக்குங்க. மன அழுத்தத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியுது? வெரி குட்ங்க. இந்த வயசுக்கு மன அழுத்த கட்டுப்படுத்துறது உங்களால கட்டுப்படுத்த முடியுதுங்களா ரமேஷ்? மன அழுத்தங்கிறது சிம்பிள். எல்லாருக்கும் மனசு இருக்கு, அழுத்தம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இது வண்டியில இருக்கிற ஒரு ஆக்சிலேட்டர் மாதிரி தான். ஆக்சிலேட்டர் இல்லாம வண்டி ஓட்டினா அது பொம்மைக்காரன் தான். ஸ்பீடும் போகாது. உங்களுக்கு கொஞ்சமாவது ஸ்ட்ரெஸ், கொஞ்சமாவது மன அழுத்தம் இருந்தால் தான் இந்த ரூம்ல இருந்து அடுத்து போகணும்னு நினைப்பீங்க. இல்லைன்னா நான் 6 மணி நேரம் பேசணும் இங்கே உட்காந்து அடுத்தது ஒண்ணுமே இல்லையே. சரி, அவர் இப்ப சொல்றாரு டைம் ஆயிடுச்சு. இந்த அழுத்தம் இருந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறது தான். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மன அழுத்தத்துக்கு நிறைய பயிற்சி எல்லாம் இருக்கு, கிளாஸஸ் எல்லாம் வைக்கிறாங்க. பட் யோகா, சின்ன சின்ன மெடிடேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் எதா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிறது பெட்டரா. ஆரம்ப அறிவுக்கு உடனடி சிகிச்சை என்னென்ன இனிஷியலா வருது, அதெல்லாம் ஒரு நெஞ்சு வலி வருதுன்னா போயிட்டு ஹார்ட் அட்டாக் பார்த்துக்கிறது. அதுக்குன்னு அதே நினைச்சு பயந்துட்டு இருக்க கூடாது. இப்ப நிறைய இந்த கார்டியக் நியூரோசிஸ் வந்துருச்சு. எந்த ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாம இங்க ஒரு வலி வருதுன்ட்டு நம்ம கிட்ட வந்து இசிஜில ஆரம்பிச்சு ஆஞ்சியோகிராஃபி அவங்களே பண்ண சொல்றோம். ஸோ அந்த அளவுக்கு தேவை இல்லை. ஸோ இதய வலி இல்லாத நெஞ்சு வலி தான் காமனஸ்ட். இது அதில் அசிடிட்டியா இருக்கலாம், மசில் ரிலேட்டடா இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஏதாவது அந்த போன் ஜாயின்ல இருக்கிற ஒரு இது இருக்கலாம். சர்விக்கல் ஸ்பைன் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கணும். இந்த கழுத்து முள்ள இருந்து இருக்கிற அந்த டிஸ்க் இதெல்லாம் கம்ப்ரெஷன் இருந்து நர்வு இதனால இதெல்லாம் ஒரு மரமரப்பு வரும். அது அப்படியே டெக்ஸ்ட் புக்கில் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி அந்த வலிலாம் இருக்கும். பட் இதெல்லாம் இதய வலி இல்லாத நெஞ்சு வலிகள். அதை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு தேவைன்னா ஒரு இசிஜி அடுத்த லெவலில் ஒரு டிஎம்டி இதெல்லாம் பண்ணாலே போதும். ஸோ அதுதான். ஸோ ஆல்ரெடி வணக்கம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்துங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி மீட்டிங் சிஎம்இங்கிற டைட்டிலில் ஹோட்டலில் டாக்டர்லாம் சேர்ந்து நடத்துறதா இருக்கும். கண்டினியூஸ் மெடிக்கல் ஏஜ். நான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணி பார்த்தேன். அதான் டாக்டர்லாம் பார்க்குறேன், எல்லாம் அதே புக்கை படிக்கிறேன். இப்போ கூட நான் பிஎஸ்சி ரவுண்ட்ஸ் முடிச்சு அங்கே ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். அங்கே என்ன மீட்டிங்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஎக்ஸ்ப்ளோரேஷன். அது நம்ம டாக்டருக்குள்ளே பேசுறது. இதை நாம் அந்த லெவல்லே வச்சுருந்தா தேர் இஸ் நோ எக்ஸ்பான்ஷன். ரவியோட டாக்டருமே டாக்டர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் பேத்தி டாக்டர். இவங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரியான செட்டப் தான் இட்ஸ் ரெக்வயர்ட் டு எஜுகேட், ஷேர் த ஐடியா. இப்போ ரமேஷ் நம்ம எவ்வளோ உப்புனா 50 கிராம் தப்பு இல்லை. ஆனால் இன்னையிலேருந்து எல்லாத்துக்கும் 50 கிராம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி குரூப்பாக உட்காந்து பேசும்போது தான் தெரியுது. சார் 5 கிராம் சொன்னது ஐடியெல்லாம் புரிஞ்சிருக்கும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது யாராவது முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் குரூப் டிஸ்கஷன் டீச்சர் முடியும். நான் பிஸிங்கிறதோட நீங்கள் எல்லாருமே பிஸி தான். பட் இதுக்காக ஒரு 1/2 hour 40 minutes ஸ்பெண்ட் பண்ணி சார்லாம் எத்தனையோ வேலை போட்டுங்க நான் சொன்னதை வந்து உட்காந்துட்டு. தேங்க்யூ வெரி மச். சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ண இந்த வாட்டர் இன்டேக் நார்மலாக எல்லாம் சொல்றது 2 liters மினிமம் ஒவ்வொருத்தரும். கரெக்ட். பட் இந்த மாதிரி பைபாஸ் பண்றவங்க த்ரூ அவுட் தர் கேரியர் அந்த 1 liter தான் குடிக்கணுமா இல்லை
இல்ல அதான் இந்த நாம இன்னைக்கு பேசுன சப்ஜெக்ட் வந்து ஹார்ட் ஃபெயிலியர். இதையே அவங்களுக்கு தான் அந்த 1 லிட்டர். அதர்வைஸ் நிறைய plenty ஆஃப் fluid தான் பெட்டர். நல்ல ஒரு சைக்கிள், டீடாக்சிஃபிகேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஹார்ட்னுடைய பம்பிங் நல்லா இருக்கு. பைபாஸ் பண்ணி 3 மாசம்லாம் கிராஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நீங்க யூ ஷுட் கன்சியூம் as usual. தாராளமா குடிக்கலாம். சம்மர்ல ஒரு 3 லிட்டர்ஸ் குடிச்சா கூட ஓகே. ஹைட்ரோதெரபின்னு சொல்லி வாட்டரே 10 லிட்டர் எடுத்து பண்றது, அதனால இதானவங்களாம் இருக்காங்க. பட் எதுவுமே இந்த இதுல ஹைப் பண்ணி வர்றது எதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம உடம்பு என்ன அக்செப்ட் பண்ணி we should listen to the our own heart, our own body. சார் கேட்டது அதுதான். பைபாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் யூஸ்வலா சொல்லுவோம். ஹார்ட் பம்பிங் நல்லா இருந்ததுன்னா அடிக்குவேட் கன்சம்ஷனா புரியும். சரிங்களா? எனி அதர் வேலிட் கொஸ்டின் நீங்க இந்த பக்கம் கேட்கணுங்களா? ஹார்ட் ஃபெயிலியருக்கு இன்னொரு முக்கியமானது கிரானிக் அனிமியா. ரத்த சோகையிலே இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் இதாகிடும். ஸோ அதனால அனிமியாவை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வேற நீங்க எதாவது கேட்கணுமாம்மா? லாஸ்ட் ரோ நியூட்ரிஷன்ஸ் நீங்க எதாவது கேட்கணுமாம்மா? ஏதாவது ஒரு கொஸ்டின் செல்வி ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க அந்த வாட்டர் இன்டேக்ல அது. சோ அப்ப ஹார்ட் ஃபெயிலியர் அதுபடி சன்ஃப்ளவர் ஆயில்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது வந்து அப்படி ஏதோ இதா இருக்காதுங்க. அது நியூட்ரிஷன் சொல்லிருப்பா. சி இதெல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி ட்ரைவன் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான். நத்திங். நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அளவா சாப்பிடணும், அளவா இருக்கும். சரிங்களா? லோக்கலி அவைலபிள் என்னவோ அதை சாப்பிட்டு பழக்கம். அதுதான் பெஸ்ட். So with this we'll come to a conclusion. Thank you very much for attending this session.